வணக்கம். ராஜ்மோகன் ப்ரோ சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சிஎமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கடைக்கண் பார்வைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக இருக்கிறோம். இல்லாமல் இருந்தால் திமுக கார எம்எல்ஏகள் பேசுகிறதுக்கெல்லாம் எங்களால் பதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு இதை பார்த்து சிரித்தது. ஏன்னா தாவேக்காவினுடைய ஒழுக்கம் பற்றி கரூரிலிருந்து இதோ போன வாரம் திருவண்ணாமலையில் கர்ப்பிணி பெண்ணிடம் தாவேக்கா நிர்வாகி நடந்து கொண்டதிலிருந்து ஒரு நீண்ட பட்டியல் தெரியும். உங்கள் ஒழுக்கம், உங்களுடைய அடக்கம் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கிறோம். எவ்வளவு அணில் குஞ்சுகளை பார்த்துட்டோம். சரி, இப்போ விஷயம் அது அல்ல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ராஜ்மோகன் திமுக எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார் இல்லையா? பதிலளிக்கும் போது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல் விஷயம், ப. சிதம்பரம் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பை இன்றைய தினம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்படி நிகழ்த்தப்பட்ட இடத்துல மின்வெட்டு நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன் தாவேக்காவினுடைய இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து 300க்கும் மேற்பட்ட நபர்களை தாவேக்காவில் இணைக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று பனையூரில் நடந்தது. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே மின்வெட்டு நடந்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நம்முடைய தாம்பரத்திற்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 3 நாட்களாக கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மின்துறை ஊழியர்களை சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்களா, லஞ்சம் கொடு, காசு கொடுத்தா நான் சரி பண்ணி கொடுக்குறேன், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 8 கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது புசியானந்தும் ஆதவர்ஜுனாவும் கலந்து கொண்ட இடத்துல மின்வெட்டு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் போய் ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டு வந்தார்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் அதுதானே, உதயநிதி ஸ்டாலின் திமுக இப்படி தானே. இனி எத்தனை நாளைக்கு இதை ஓட்ட முடியும்? சரி, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆதவர்ஜுனா ப்ரோவுக்கும், அதே மாதிரி ராஜ்மோகன் ப்ரோவுக்கும், புசி ஆனந்த் ப்ரோவுக்கும், விஜய் அவர்களுக்கும் இருக்குது. நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த 40 நாட்களில் எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் பேச சொல்லுவோமா? திமுக காரங்க பேச சொல்லுவாங்களா? எப்பா எல்லாம் சரியாக இருக்கே, என்னப்பா பேசுறது அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே சரியில்லையே, அதனால தான் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் நீங்கள் மற்ற கட்சியை சார்ந்த, அதாவது திமுகவினுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களையும் கட்சி பிரமுகர்களையும் உங்கள் கட்சியில் இணைத்து பலப்படுத்துவதற்கான வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. சோஃபா செட்டு மாடல் இல்லையா? மோடி அமித்ஷாவை எல்லாமே நீங்கள் மிஞ்சிடுவீங்க போல இருக்குது. பல புதுசான தந்திரங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. பயங்கரமாக தான் இருக்குது. சரி, இப்போது நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அட்லிக்கும் சட்டமன்றத்துக்கும் என்ன தொடர்பு? திமுக எம்எல்ஏ கேட்குறாரு. அட்லி உலகத்தினுடைய மிகச்சிறந்த திரைப்படங்களுடைய காட்சிகள் எல்லாம் வெட்டி ஒட்டி ஒரு படம் பண்ணுவார். அது மாதிரி தான் திமுகவினுடைய நலத்திட்டங்களையும் திமுகவினுடைய பல்வேறு நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து இன்றைக்கி இது பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்கிறார். நான் ராஜ்மோகன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், சட்டமன்றத்துக்கும் அட்லிக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? தாவேக்காவினருக்கும் அரசு பள்ளிகளுக்கும் என்ன தொடர்பு? இன்றைக்கு விஜயனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளிக்குள்ள அத்துமீறி போய் அங்கு ரீல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அது தொடர்பாக யாரையும் இந்த பதிவு எடுக்கிற வரைக்கும் யார் மீது இந்த நடவடிக்கை எடுக்கலை. இது ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பள்ளிக்கூடங்களில், மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் உள்ளே போய் ரீல்ஸ் எடுத்து போடுற வேலையை தாவேக்கா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளுக்கும் தாவேக்காவிற்கு என்ன சம்பந்தம்? பதில் சொல்லி ஆகணும் இல்லையா நீங்கள்? இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கா, இன்னொரு பக்கம் நான் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். இன்னொன்று ராஜ்மோகன் சொல்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழங்கள் மூச்சு, மாநில உரிமை, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, நீட் என்று சொல்லக்கூடிய தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை, கல்வியை கேள்விக்குறியாக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கே வந்திருக்க செய்தி, 14 பேர் இறந்திருக்கிறாங்க. நீட் பரீட்சையை நினைத்து 14 பிள்ளைகள் பாப்பாக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில்
நீட்டிற்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அமித்ஷா RSSக்கு எதிராக SFI இந்திய மாணவர் சங்கம் சென்னையில் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை ஒடுக்கி இருக்கிறது விஜய் அவர்களுடைய காவல்துறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடம் எங்களுக்கு ஒதுக்குங்க, நாங்கள் போராடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடம் அவர்களுக்கு ஒதுக்கவில்லை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதில் கலந்து கொண்ட பெண் தோழர்கள், அவங்களுக்கும் ஆண் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு இடையில் தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பெண் தோழர்கள் கலந்து கொள்கிறாங்கன்னா பெண் போலீஸ்காரங்க ஹேண்டில் பண்ணணும். ஆண் காவல்துறை சார்ந்தவர்களும் இந்த பெண் தோழர்களுக்கு இடையே தள்ளு முள்ளு நடந்திருக்கிறத இன்றைக்கி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், முதல்ல அரசு பள்ளிகளுக்குள்ளே போய் ரீல்ஸ் போடுறது, அதுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாமே விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கு. நாங்கள் படிக்க விடுற இடத்துல என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மாநில உரிமையை பற்றி பேசும்போது நீட்டிற்காக போராடிய பிள்ளைகள் தோழர்களின் மீது கடுமையான தாக்குதல். இப்போ நான் என்ன கேட்குறேன், அடுத்தது என்ன கேட்குறேன், இப்போது வந்தே மாதரம் பற்றி பேசுகிறீங்க. வந்தே மாதரம் பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் அது கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்தே மாதரம் பாடுற, RSSகாரன் பாடுறான், அதை நிகழ்ச்சிக்குள்ளே புகுத்துறான், சரி, ஒரு சின்ன கண்டனம் விஜய் சொல்லலாம் இல்லையா? ஏன் அதை சொல்ல மறுக்கிறாரு? ஒரு சிறு கண்டனம், இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த மாதிரி RSSகாரன் சொல்கிறதுலாம் எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது என்று துணிச்சலாக ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஏன் விஜய் அவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்? நம்ம கேட்குறோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அடுத்ததாக சொல்கிறீங்க, ஜனவரி 3 to 16 வரையும் 473 வழக்குகள் பதிவு, 672 ரவுடிகள் கைது. அதாவது போதைப்பொருள் தொடர்பாக மட்டும் நீங்கள் பாருங்கள், கடந்த ஏறத்தாழ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாட்களில் மட்டும் இவ்வளவு வழக்குகளும் இவ்வளவு ரவுடிகளும் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இது உண்மை தரவுகளா அப்படிங்கிறது சரிபார்க்க வேண்டி இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ரவுடிகள், போதைப்பொருள் நடமாட்டம் தற்போது அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறதில்ல. இப்போ இதனால தான் திமுக MLAக்கள் கேட்குறாங்க, எப்பா நீ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்ட, இன்னமும் திமுக ஆட்சியில் நடக்குது, கான்ஃபிடண்டாக இருங்க அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்சியில் இப்படிப்பட்ட இந்த செயல்களெல்லாம் நடந்துட்டுருக்கே, இதுக்கு பொறுப்பாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா? மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பேச வேண்டாமா? திமுக ஒட்டின ஸ்டிக்கர் மேலே எத்தனை நாள் பயணிக்க முடியும்? ரொம்ப நாள் பயணிக்க முடியாது இல்லையா? மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இனி திமுகன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்கள் கைகளில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் தான் பேசியாகணும், நீங்கள் தான் செயல்படுத்தி ஆகணும். ஆனால் இன்னமும் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்களா என்ன? நான் மீண்டும் சொல்கிறேன், 14 பிள்ளைகள் இன்றைக்கு நீட்டினால் இறந்து போயிருக்கிறாங்க. அதற்காக ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடம் கேட்டால் கொடுக்கலை அப்படின்னா இதை என்ன சொல்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இன்னொன்று, இதெல்லாம் நேரடியாக லைவில் பார்த்தா ராஜ்மோகனும் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் விஜயும் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும். சினிமாவில் பார்க்குற மாதிரி கிடையாதப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால தான் நேற்றைக்கு ராஜ்மோகன் சொல்கிறாரு, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படும். இன்றைக்கி பார்த்தா அது எதுவுமே கிடையாது. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், இது ஒரு பாசிச மனப்பான்மை. நீ சொன்னியா நாங்கள் நேரலையில் ஒளிபரப்புன்னு சொன்னிலையா? சொல்லிட்டு ஏன் கட் பண்ணுற நீ? ஏன் பயப்படுற நீ? உன்னால் பேச முடியலை, உங்ககிட்ட அவ்வளோ தவறுகள் இருக்குது, பிரச்சனை இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு பயப்படுறியா நீ? இது ஒரு பாசிச மனப்பான்மை இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறதுல நியாயம் இருக்குது தானே? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.